அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை 22/1/2024 ஜனவரி 22ஆம் தேதி திங்கட்கிழமை. அதிசயமான மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். அதாவது நாம் அனைவருமே எதிர்பார்த்த ஸ்ரீராமரின் பிராண பிரதிஷ்டை நாள். அயோத்தி நகரில் நாளைக்கு பாலராமருடைய பிரதிஷ்டை நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் எந்த தீபம் வீட்டில் ஏற்றி ஸ்ரீராமரை வழிபட்டால் அதிசயம் நடக்கும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு அயோத்தி ராமர் கோயிலில் மதியம் 12:20 மணியிலிருந்து 12:45 மணிக்குள்ள பாலராமரின் பிரதிஷ்டை அயோத்தியில் நடைபெற போகிறது. எல்லாராலையும் அயோத்தி கோயிலுக்கு போய் ராமருடைய பிரதிஷ்டையை காண முடியாது. அதனால் வீட்டிலேயே அதே நேரத்தில் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைத்து மனதால் நாமளும் ராமரோடு இணைந்து அவருடைய பிரதிஷ்டையை நம் கண் முன்னால் கொண்டு வந்து இந்த தீபத்தை ஏற்றி அவரை நம்ம வழிபடணும். எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரே ஒரு நெய் தீபத்தை பகவானுக்கு நாளைக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும். பகவான் ராமருக்கு மிகவும் பிரியமான மகிழ்ச்சியான ஒரு செயல்தான் இந்த தீப வழிபாடு. ஒரு புதிய அகல் விளக்கு இல்லைன்னா ஒரு பித்தளை விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு பித்தளை தட்டின் மேல் வைத்து பூக்களால் அலங்கரிச்சுக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்ற போகிறோம். இப்போ ஏற்ற வேண்டிய தீபம் மதியம் 12:20 12:45 மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் ராமர் படம் இருந்தால், ராமருடைய பட்டாபிஷேகம் படம் இருந்தாலும் சரி, இந்த 2 படமுமே இல்லை, அப்போ மகாவிஷ்ணுவின் படம், பெருமாள் படம், இதில் எந்த படம் இருந்தாலும் அந்த படத்தை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரித்து தயாராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தீபத்தை ஏற்றிட்டு இந்த தீபத்தை நம்ம கைகளில் ஏந்தி பகவானுடைய திருப்பாதத்திற்கு 4 முறை, திருவயிற்றுக்கு 2 முறை, திருமுகத்திற்கு 3 முறை, திருமேனிக்கு 7 முறை சுற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும். அப்படி தீபமேற்றி வழிபடும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் என்னன்னா, ஓம் ராம் ராமாய நமஹா, ஓம் ராம் ராமாய நமஹா அப்படின்ற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே 16 முறை, திருப்பாதத்திற்கு 4 முறை, திருவயிற்றுக்கு 2 முறை, திருமுகத்திற்கு 3 முறை, திருமேனிக்கு 7 முறை இந்த தீபத்தை சுற்றி பூஜை அறையில் வச்சுட்டு நாம் நிவேதனமாக பானகம், பழங்க, சக்கரை பொங்கல் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் நிவேதனமாக படைத்து தீபமேற்றி வழிபடுறோம். அன்னை யசோதை எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கயிற்றால் உரலில் கட்டி போட்டதை போல நீங்களும் உங்கள் அன்பாலும் ராமநாமத்தாலும் உச்சரித்து பகவான் ராமரை கட்டி போடுங்கள். அவருடைய நாளைக்கு நாம் இந்த நேரத்தில் தீபமேற்றி ராமரை வழிபட்டால் நாமளும் ராமருடன் இணைந்து இருப்பது போல மனசில் நினச்சிக்கிட்டு அவரை தீபமேற்றி வழிபட்டால் ஸ்ரீராமரின் பரிபூரண ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்கும். நிலையான செல்வத்தையும் நல்ல குழந்தைகளையும் புகழையும் வெற்றியையும் நாம் பெற முடியும். நம்முடைய முற்பிறவி பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். பல புண்ணிய தண்ணிகளில் நீராடியக்கூடிய பலன் கிடைக்கும்.
நம்முடைய முன்னோர்களும் நற்கதி அடைவார்கள். நாளைக்கு இந்த நேரத்தை தவற விடாமல் அழகாக ஒரு நல்ல நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து நாம் ஸ்ரீராமரை அனைவரும் வழிபட்டு அவருடைய பூரணமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.